ஆக்சுவலாக இந்த வண்டி சொன்ன மாதிரியே ஒரு யூனிகான் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. எப்படின்னு தெரியல, அண்ணன்டே கேட்போம். ஒரு சார்ஜுக்கு வந்து 90 கிலோமீட்டர் மைலேஜ். 90 கிலோமீட்டர். ஆமா, இதுல யாருமே சேஸுக்கு வாரண்டி கொடுக்குறது 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் வந்து சேஸுக்கு வாரண்டி. சார் இஎக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜுக்கு வந்து 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர். ஆமா. மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 125 கிலோமீட்டர். நம்ம வந்து இப்ப 65,000 ரூபாய்க்கு நம்ம 65,000. ஆமா. காய்கறி வியாபாரத்துக்கு போறாங்களா அவங்க, ஓகே. அப்புறம் பால் வியாபாரம் பாக்குறவங்க, பால் வியாபாரம் பாக்குறவங்க தான் இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. பரபரப்பா போயிட்டு இருக்க வாழ்க்கையில எல்லாருக்குமே பைக் அப்படிங்கிறது அத்தியாவசியம் அப்படின்னு ஆயிருச்சு. எல்லாருமே பைக் வாங்கிட்டு இருக்க சமயத்துல பெட்ரோல் பைக்குக்கு மாற்றா ஈவி வண்டிக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து முன்னெடுத்து இ பைக் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. எங்க வாங்கினா பெர்ஃபெக்டா இருக்கும், அதுவும் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் செந்தூர் மோட்டார்ஸ். எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்துல தான் அமைஞ்சிருக்கு. பெருந்தலைவர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல எம்ஆர்எஃப் டயர் ஷோரூம் இருக்கும். டயர் ஷோரூமுக்கு கீழ்புறமா பாத்தீங்கன்னா இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா சரவணன் சார் இருக்காங்க. சரவணன் சார், சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ண போறேன். அதாவது மக்கள் என்னென்னலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவி பைக் அப்படிங்கறத பத்தி. ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து கேட்க போறேன். பெட்ரோல் பைக்குக்கு மாற்றா இ பைக்குக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்து முன்னெடுத்துட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன் வந்து இ பைக்குக்கு ஃபர்ஸ்ட் மாறணும் சார்? ஏன் மாறணும்னு கேட்க, ஏன் மாறணும்னு நான் கேட்குறேன். ஏன் மாறணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி டைப் இருக்கு. ஓகே. நீங்க பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் டிரைவ் பண்றதுக்கு எவ்வளவு பெட்ரோல் போடுவீங்க? அரௌண்ட் 100 கிலோமீட்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் எடுத்தா 200 ரூபாய். நம்ம பைக்ல அப்படி பாத்தீங்கன்னா வெறும் 7 ரூபாய் தான். வெறும் 7 ரூபாய்? வெறும் 7 ரூபாய் ஒரு 100 கிலோமீட்டருக்கு. ஒரு சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் 125 கிலோமீட்டர் மைலேஜ். அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, இப்ப நான் இ பைக் போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலும் இதுல இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஏன்னா 60,000 ரூபாயில இருந்து நம்மளோட பைக் ஸ்டார்ட் ஆகுது. மல்டி பிராண்ட் இவி ஷோரூம் தான். சில வீடியோஸ் நாங்க வந்து பாக்குறோம் 39,000 பைக் கிடைக்குன்னு சொல்றாங்க. அந்த இ பைக்லாம் எப்படி சார்? ஆக்சுவலா 39,000 ஒரு வண்டி வாங்குறோம்னா எனக்கு தெரிஞ்சு அது ரேஞ்ச் கொடுக்குமா? அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு? பிரைஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ், அதுல நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லி, ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கனால அந்த டவுட் கேட்கறேன். ஏன்னா ஆக்சுவலா நம்ம பாக்குறோம் நிறைய விளம்பரம் பாக்குறோம் 39,000 இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன சார்? நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பைக் வாங்குறாங்க 39,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு ஷோரூம்ல. அதுக்கப்புறம் அவங்க எந்த சர்வீஸுமே பண்றது இல்லை. ஓகே, சரிங்களா? நம்ம அப்படி இல்லை. நம்ம இந்த ஷாப் ஓபன் பண்ணி 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்ட வாங்குற பைக் அப்படின்ட்டு இல்லை, எல்லா ஈவிக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஸ்பேர்ஸ் இருக்கு, பிளஸ் சர்வீஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் அப்ப இந்த பைக் மட்டும் இல்லாம நான் வேற ஏதோ ஒரு பக்கம் நான் இ பைக் வாங்கியிருந்தாலும் இங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்துதான் நீங்க பண்ணணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு போன் கால். ஓகே. 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்ம எங்கனாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம எங்க தென்காசி பாவூர் சத்திரம் சரௌண்டிங்ல ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்ன 1 மணி நேரம் முன்னுக்கு ஆகும். ஏன்னா 2 சர்வீஸ் சப்போர்ட் சர்வீஸ் மேன் இருக்காங்க. ஓகே. நீங்க இப்ப கால் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் இ பைக்கும் போது லோன்ல எடுப்பாங்க. இந்த லோன் ஆப்ஷன்ங்கிறது இவி பைக்கு வந்துருச்சா? இருக்கு சார். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பண்ணிக்கலாம், நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பண்ணிக்கலாம். நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாங்க ஓனா ஃபினான்ஸ் பண்றோம். ஓகே, ஓனாவே ஃபினான்ஸ் பண்றோம், அதனால நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆஃபர். எல்லாரும் வந்து இந்த பிராண்ட் யோசிக்கும் போது ஆஃபர் எதிர்பார்ப்பாங்க. ஆஃபர் என்ன மாதிரி ஆஃபர்லாம் வந்து கொடுக்குறது சார்? ஆஃபருங்கிறத விட பட் கரெக்டா நீங்க வந்து இப்போ நம்மகிட்ட வச்சிருக்கிற பிராண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. இன்னைக்கு இதோட ரேட் என்ன அப்படின்ட்டு பாத்துக்கலாம். ஸோ அந்த ரேட்ல இருந்து நான் 2,000 ரூபாய் கம்மியா தாங்க சார் கொடுப்பேன். கம்மியாவே கொடுப்பேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன கேக்குறேன்னா, இதுல வந்து என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்போ நம்மகிட்ட நிக்கிறதுல என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சார் நம்ம இப்போ இருக்கிறது? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஓகே. இது எல்லாமே செம்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிராண்ட். ஓகே ஓகே. சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரும் சார்? இதுல ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்கு வந்து டிரைவிங் லைசென்ஸ் தேவையில்ல. ஓகே. ஹெல்மெட் கண்டிப்பா வேணும். ஹெல்மெட். ஆமா, அது நம்மளோட சேஃப்டி கண்டிப்பா. ஆமா, தலைக்கவசம், உயிர் கவசம். அதனால நாங்க அந்த ஹெல்மெட்டை ஃப்ரீயா கொடுத்துறோம். ஃப்ரீயாவே கொடுத்துறீங்க. ஓகே, சரிங்களா? ஒரு சார்ஜுக்கு வந்து 90 கிலோமீட்டர் மைலேஜ். 90 கிலோமீட்டர். ஆமா. ஸ்பீட் பாத்தீங்கன்னா 25 to 27 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். இதுல மெயின் என்னன்னா ஈவின்னு வரும்போது பேட்டரிக்கு தான் அங்க ப்ரையாரிட்டி. அப்போ பேட்டரின்னு வரும்போது இதுல என்ன பேட்டரி இருக்கு
சார் இதுல லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரி. இந்த செம்சி பிராண்ட்ல கலர் ஆப்ஷன் நாங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம்? சார் இதுல கலர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12 கலர். 12 கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த கலரை சூஸ் பண்றாங்க, என்கிட்ட ஸ்டாக் இல்ல அப்படின்னா நான் நாளைக்கே டெலிவரி கொடுத்துருவேன். இப்போ லோன் வரும்போது எவ்வளவு கையில இருந்தா இந்த வண்டியை வந்து இப்போ எப்படியும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த அளவுக்கு நீங்க 10,000 பே பண்ணாலே போதும், லோன் பண்ணிக்கலாம். 10,000 பண்ணாலே போதும், இந்த வண்டி பண்ணாலே போதும். சிபில் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம வந்து இப்போ 65,000 ரூபாய்க்கு நம்ம 65,000. ஆமா. ஓகே. இதுக்கு வந்து பேட்டரி வாரண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மாசம் இல்ல 30,000 கிலோமீட்டர். 30,000 கிலோமீட்டர் 12 அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வருதா? 2.5 வருஷம். கரெக்டா? ஓகே சார். அடுத்து என்ன பிராண்ட் சார் இருக்கு? அடுத்து நீங்க பண்ணக்கூடிய பிராண்ட்ல அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ். ஓகே, பிகாஸ். சோ இதுல கலர் ஆப்ஷன் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலா நான் இது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் சார். இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இதுலயே ரெண்டு வேரியன்ட் வரும். இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இது EX, அது மேக்ஸ். என்ன டிஃபரன்ஸ் சார்? EX பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜுக்கு வந்து 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர். ஆமா. மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 125 கிலோமீட்டர். ஓ, கிலோமீட்டர் வச்சு இத பேட்டரியோட வேரியன்ட். ஓகே. பேட்டரி வந்து இது சேம் பேட்டரி தான். இதுக்கு பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி வந்துரும். 5 வருஷம் வாரண்டி. ஓகே. இது இப்போ இந்த வண்டியோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி? இது வந்து EX பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 89,000. 89,000. அதாவது எக்ஸோரூம் பிரைஸ். எக்ஸோரூம் பிரைஸ் சார். ஏன்னா நமக்கு வந்து திரும்ப வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆட் ஆகும். ஆமா. RTO எல்லாமே ஆட் ஆகும். அக்சசரிஸ் ஆட் ஆகும். ஆமா. இதெல்லாம் ஆட் ஆனா மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்குது சார்? 1,03,000 அந்த பிரைஸ் ரேஞ்ச். ஓ சார், இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. அதனால பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும், டிஃபர் ஆகும். இப்போ நம்ம சொன்ன பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். கண்டிப்பா. அதாவது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஒண்ணுதான். எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் ஒண்ணுதான். ஏன்னா அக்சசரிஸ் வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி. இது ரேஞ்ச் என்ன மாதிரி சார் கிடைக்கும்? இது வந்து 125 சார். 120. ஒரு சார்ஜுக்கு 125. ஒரு சார்ஜுக்கு 125. சோ இதான் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 7 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தான். ஆமா. எல்லாமே சேம் தான். எல்லாமே சேம் தான். ஓகே. அதுமே சேம். அதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு சார் இருக்கும்? 90. ஆமா. அதோட பிரைஸ் ரேஞ்ச் 65. இது வந்து கிட்டத்தட்ட 89,000 ரூபாய் எக்ஸோரூம் பிரைஸ். ஓகே சார். இது தவிர கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்த இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நிறைய வண்டி பாக்குறோம். ஒரு சின்ன தொழில் பண்றவங்க எல்லாருமே வந்து பைக்ல எனக்கு ஒரு கமர்ஷியல் வண்டி வேணுமான்னு கேட்பாங்க. சோ அதுல என்ன பிராண்ட் பண்றீங்க? கமர்ஷியல்ல நம்மட்ட வண்டி இருக்கு சார். வண்டி இருக்குது. இதான் கமர்ஷியல்ல. இதான் சார் கமர்ஷியல் பர்பஸ்க்காக. ஓகே, கமர்ஷியல் பர்பஸ். ஆமா. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது? இதுல என்ன பேட்டரி கெபாசிட்டி இருக்குது? என்ன ரேஞ்ச் வரைக்கும் சார்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஒருத்தங்க டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஓகே. இதே இது ஒரு 200 கிலோ 250 கிலோ வெயிட் வச்சு நம்ம பண்றோம்னா 60 கிலோமீட்டர் ரேஞ்ச். 60. ஆமா. சோ இத பின்னாடி பார்க்கலாமா சார்? எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் சார்? இந்த மாதிரி லாக் வந்துரும். ஓகே. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அகலமான மூட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த மாதிரி அதல கேரி பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே, சூப்பர். இதுலயுமே சைடுலயுமே இதெல்லாம் வருது இல்ல? சைடுல எல்லாமே வந்துரும் சார். ஓகே. இது வெயிட் எவ்வளவு நாளுமே மேக்ஸிமம் கேரி பண்ணிக்கலாம்ல? எவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம் சார். சோ இதுலயுமே தனியா லக்கேஜ் வைக்கிற மாதிரி கூட வந்து யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த காய்கறி வியாபாரத்துக்கு போறாங்கல்ல அவங்க. ஓகே. அப்புறம் பால் வியாபாரம் பாக்குறவங்க. பால் வியாபாரம் பாக்குறவங்க தான் இத அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆமா. அப்புறம் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஃபார்மர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் மூவ் பண்றதுக்கு ஆட்டோ வாடகை வாங்குறனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 இதுல வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வரும் பாத்தீங்களா, பாலத்தார் எல்லாமே நிறைய ஒரு 10 வண்டி 15 வண்டி அப்படி லைன்ல வரும். இந்த மாதிரி வண்டி. ஓகே, சூப்பர். மேக்ஸிமம் நம்மட்ட எடுத்த வண்டியா தான் இருக்கும்ல? கண்டிப்பா. டிவி வண்டின்னு வரும்போது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன் என்னன்னா, இப்போ நான் ஆக்சுவலா ஒரு மாருதி பிராண்ட்ல ஒரு வண்டி எடுக்கிறேன், இல்ல ஹோண்டா பிராண்ட்ல எடுக்கிறேன். அது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. ஹீரோ பிராண்ட்ல வண்டி எடுக்கிறேன், பஜாஜ்ல எடுக்கிறேன்னா எனக்கு ஆக்சுவலா அது வந்து ஒரு இருக்கு, ஷோரூம் இருக்கு, அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஈவி வண்டின்னு வரும்போது நான் ஆக்சுவலா உங்ககிட்ட எடுத்து உங்ககிட்ட தான் சர்வீஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இப்போ வேற ஒரு மார்க்கெட்ல எடுக்கிறவங்க அந்த மாதிரி ஃபீல் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. சர்வீஸ்ங்கிறது நீங்க எப்படி ப்ரொவைட் பண்றீங்க? எல்லாருமே யோசிக்கிற விஷயம் தான் இது. நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எப்படி மல்டி பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனோ, சேல்ஸ்ல எப்படி இருக்கிறோனோ அது சேம் நான் சர்வீஸ்லயும். ஆமா, எல்லா பிராண்டுக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். என்கிட்ட எடுக்கிற வண்டின்னு இல்ல, எங்க எடுத்தாலும் நீங்க வெளியே எடுத்திருந்தா கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இது ஓகே. நீங்க நேரடியாவும் போய்க்கிறீங்க, இங்க வந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க வந்தாலும் நாங்க சர்வீஸ் பண்ணிக்குவோம். இல்ல எங்களால வண்டியை கொண்டு வர முடியல வாங்க அப்படின்னா
நாங்க வந்தே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிராண்டுக்கு ஆக்சுவலா அக்சசரிஸ் வச்சிருப்பீங்க, அதர் பிராண்டுக்கு எப்படி நீங்க அக்சசரிஸ் வச்சு? எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. அதர் பிராண்டுக்கு எல்லா பிராண்டுக்குமே அக்சசரிஸ் இருக்கு. நாங்க பார்க்கலாமா? ஷூர் சார். 1 மினிட். இந்த வண்டியை பத்தி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம போன டைம் இந்த வண்டி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல என்ன ஃபீச்சர்ஸ்? இது ஆக்சுவலா இந்த வண்டி இன்னும் நம்மகிட்ட ஸ்டாக் நிக்குதா? இது வண்டி ஸ்டாக் இருக்கு சார். இது சர்வீஸ்க்கு வந்தது. ஓ ஓகே ஓகே. ஆமா, இது பாத்தீங்க அப்படின்னா பிஎன்சிங்கிற பிராண்டு சார். பிஎன்சி பிராண்டு. பிஎன்சி பிராண்டு. இதுவுமே பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி வரும். இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு யூனிகான்ல போன ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு சொகுசா இருக்கும். நல்ல சொகுசா இருக்கும். பிளஸ் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த சேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சேஸுக்கு வந்து நம்ம 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இதுல யாருமே சேஸுக்கு வாரண்டி கொடுக்கறது கிடையாது. 7 இயர்ஸ் வந்து சேஸுக்கு வாரண்டி கொடுக்குறோம். வேற லெவல். கேடிஎம் மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு, அதை தான் சொல்ல வந்தேன். கேடிஎம் மாதிரி அந்த ஆக்சுவலா இதை வந்து சேஸ் எல்லாம் உள்ள இருக்கும், இங்க வந்து வெளியே வந்து அப்படியே எம்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்காக 7 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துறாங்க. சேஸுக்கு வந்து 7 இயர்ஸ் வாரண்டி, பேட்டரிக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி. 5 இயர்ஸ் குடன் பாத்துலாமா சார்? பாத்துலாம். நீங்க என்ன இதை வேணா ஓட்டி கூட பாருங்க, உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னு பாருங்க. ஒரே டெஸ்ட் ட்ரைவ் வந்து போயிட்டு வந்துருவோம். ஆக்சுவலா இந்த வண்டி சொன்ன மாதிரியே ஒரு யூனிகான் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு, எப்படின்னு தெரியல. அண்ணன்டே கேட்போம். இல்லை ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக இது சொன்ன மாதிரியே அந்த ஃபீல் இருக்குதா? ஆக்சுவலாக சைன் அந்த யூனிகான் அந்த ஃபீல் இருக்கு. எப்படி இல்லை இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேக்கப்ஸரை பாருங்களேன், சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கார்ல போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து டயர் சைஸ் பெருசு. ஓகே, அதான் அந்த ஃபீல் இருக்கு. ஆனா ஆக்சுவலா நீங்க வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க ஒரே ஒரு நேரம் வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு அலோவ் பண்ணுவீங்களா? எல்லா வண்டிக்குமே டெஸ்ட் ட்ரைவ் இருக்கு. ஒரு நேரம் இந்த வண்டியை ஓட்டி பாருங்க. உண்மையிலே சொல்றேன், மனசுல இருந்து சொல்றேன், இந்த வண்டியை ஓட்டி பார்த்தா கண்டிப்பா விட மாட்டாங்க. சரி இந்த வண்டியை முதல்ல புக் பண்ணி ரொம்ப அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ சொகுசா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ இதான் சார் குடோன்னா சார்? ஆமா, இதான் நம்மளோட குடோன் சார். ஓகே, அக்சசரிஸ் எல்லாமே. அதாவது இப்போ இதே இடத்துல பைக் இவ்வளவு அக்சசரிஸ் தான் டோட்டலா நம்ம பாக்ஸாவே இருக்கு. சோ இந்த பக்கம் ஃபுல்லாவே இருக்கு. ஆமா ஆமா, பாக்ஸும் இருக்கு. இப்போ நமக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வண்டி பிரேக் டவுன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும், மேஜரா என்ன தேவைப்படும் அது மட்டும் நம்ம எல்லாமே டிஸ்ப்ளே காமிச்சிருக்கோம். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அதாவது இதுல இருக்கக்கூடிய அக்சசரிஸ் வந்து நம்ம பிராண்டுக்கு மட்டும் இல்லாம அனதர் எல்லா பிராண்டுக்குமே இருக்கும். புக்கிங் அடுத்தபடியா இப்போ நம்ம நியர்பைல இருக்கிறவங்க வர்றாங்க அப்படின்னா புக்கிங் பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷனா இல்ல எப்படி கொண்டு வரணும்? வித்தின் செகண்டுக்குள்ள உடனே டெலிவரி எடுக்க முடியுமா, இல்ல 1 or 2 days ஆகுமா? கலர் ஆப்ஷன் பொறுத்து ஏதாவது வேரி ஆகுமா, இல்ல உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? அந்த மாதிரி சார் கலர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கு. மோஸ்ட்லி வந்து நீங்க குடோன் எல்லாமே பாத்துருப்பீங்க, எல்லா கலருமே இருக்கு. ஸ்டாக் எப்போதுமே இருக்கும் சார். 25 வண்டி 30 வண்டி எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். எல்லா கலருமே இருக்கும். கேஸ் வந்து ஏதாவது ஒரு வண்டி இல்ல அப்படின்னாலும் நம்ம மறுநாள் கொடுத்துடலாம். ஒரே நாள் தான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கும் போது அவங்க என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் கொண்டு வரணும் சார்? இப்போ அவங்களோட லோன் அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு அவ்வளவுதான். இப்போ நம்மகிட்ட வண்டி அப்படின்னு எடுக்க வரும்போது மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபா கையில இருந்தா இப்போ வண்டி எடுத்துக்கலாம்ல சார்? நீங்க இப்போ 10,000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்களே இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருக்கணும், கரெக்டா இருக்கும். இருந்துச்சுன்னா உடனே நம்ம 10,000 ரூபா கட்டி வண்டி. இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சேம் இதே 10,000 ரூபா இருந்தா போதுமா? இல்ல, நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி. இது வந்து நீங்க வந்து பர்சனல் லோனா, அதாவது ஓன் ரிஸ்க்ல பண்றதுனால. ஓகே ஆமா ஆமா. அப்படின்னுமே 65,000 ரூபா நம்ம சொல்லும் போது அப்போ பாதி அமௌண்ட் இருந்தாலே போதும்னு சொல்றீங்க. பாதி அமௌண்ட் பே பண்ணா நம்ம வண்டி கொடுத்துருவோம். ஒரு 32,000. நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேற எங்கேயுமே ஃபினான்ஸ் ஆப்ஷன் கிடையாது. ஆனா நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள பண்ணிக்கலாம் சார். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பைக் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, நீங்க மல்டி பிராண்ட் இல்ல என்ன பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி, சர்வீஸ் பண்ணணுமா, தாராளமா செந்தூர் மோட்டார்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கே நீங்க வந்து உங்களுடைய பெட்ரோல் பைக்ல இருந்து பைக் மாறணும் அப்படின்னா, ஏன் மாறணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நீங்க அண்ணனுக்கு தாராளமா கால் பண்ணலாம். இதை பத்தி 1 மணி நேரம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா பேசுவாப்ல. ஏன்னா இந்த ஃபீல்டுல அவ்வளோ, அதாவது சில பேர் சொல்லுவாங்களா கரைச்சி தெளிச்சு பண்ணிருக்கோன்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால மட்டுமே நிறைய பிராண்டை சக்சஸ்ஃபுல்லா வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ்லயுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ்னா நம்ம பாவூர் சத்திரம் ஏரியால இவங்களை வந்து சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான வண்டிகளை வந்து தாராளமா புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சார். அடுத்து நாங்க எப்போ சார் அடுத்த ஆஃபர்ல சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? செந்தூர் மோட்டார்ஸ் வந்து எப்பவுமே ஆஃபர் தான். ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. அடுத்து நம்ம வர்றோம் கட்டாயம். பொங்கல், தீபாவளி இந்த டைம்ல ஏதாவது கண்டிப்பா ஆஃபர் கொடுப்பாங்க. அதையும் உங்களுக்காக வந்து நாங்க டீட்டெயிலா கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.
தேங்க்யூ